කලොන මිතුරන් එසුරු කරමු ராஜ்ய விசக்குத்சவி ஜனபதி பிரதானத்விங் எரம்பை என்பதான செய்தி அதபத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருப்பதை நாங்கள் காணலாம். இது தொடர்பிலான மேலதிக தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. உரலியாவில் தேசிய வெசாக் தின நிகழ்வுகள் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையிலேயே இது தொடர்பான செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. 2569 ஸ்ரீ பௌத்த வருடத்தின் அரச வெசாக் விழா 3 நிக்காயக்களின் தேரர்கள் மற்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நேற்று முன்தினம் நூரலியா சர்வதேச பௌத்த நிலைய விகாரையில் ஆரம்பிக்கப்பட்டது. பஜத மித்தே கல்யாண பஜத பரிசுத்தம, அதாவது நற்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணைப்பொருளில் நடைபெறும் இம்முறை அரச வெசாக் விழா மே மாதம் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நுரலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு நடைபெறும். மகாநாயக்க தேரர்கள் அகில இலங்கை சாசன ரக்ஷ சபையின் அறிவுறுத்தல்களின்படி ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சு, பௌத்த அலுவல்கள் திணைக்களம், மத்திய மாகாண சபை மற்றும் நுரலியா மாவட்ட செயலகம் ஆகியவை இணைந்து அரச வெசாக் விழாவை இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கின்றன. மேலும் நேற்று முன்தினம் முதல் 16ஆம் தேதி வரை வெசாக் வாரமாக பிரணப்படுத்தி அரசாங்கத்தின் கொள்கை திட்டத்துக்கேற்ப மக்களின் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக பல்வேறு பௌத்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இந்த காலப்பகுதியில் நுரலியா மாவட்டத்தில் தற்போது முடிக்கப்படாத விகாரைகளின் அபிவிருத்தி பணிகளை முப்படைகளின் உதவியுடன் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் அரச வெசாக் விழாவுடன் இணைந்து மக்களிடையே ஆன்மீக வளர்ச்சியையும் பௌத்த மத விழிப்புணர்வையும் வளர்க்கும் வகையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் பல விசேட நிகழ்ச்சிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பன்முக மத மற்றும் பன்முக கலாச்சார சமூகத்தை கொண்ட நுரலியா மாவட்டத்தில் இந்த ஆண்டு அரச வெசாக் விழாவை ஏற்பாடு செய்வது சிறப்பு நிகழ்வாக உள்ளதோடு நாடு முழுவதும் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்குவதும் உலகெங்கும் உள்ள பௌத்த நாடுகளுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதும் இதன் நோக்கமாக அமைகிறது. 2025 பௌத்த வருட அரச வெசாக் விழாவை குறிக்கும் வகையில் நினைவு முத்திரையும் இங்கு வெளியிடப்பட்டது. அதன் முதல் நினைவு முத்திரை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2025ஆம் ஆண்டு அரச வெசாக் விழாவுக்கு இணையாக கொத்மலை மலியதேவ ரஜமகா விகாரையை புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்சஸ் பத்திரத்தை வழங்கல் மற்றும் குருநாகல் ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தில் புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார். சியாமா பாலி மகாவீன் காயவின் மல்வத்து விகாரை பிரிவின் பிரதம பதிவாளர் சோமாவதி ரஜமகா விகாரின் விகாராதிபதி பலஹமுனே ஸ்ரீ சுமங்கல நாயக்க தேரர் அதிரத்தில் சியோமபாலி மகானிகாவின் அஸ்கிரி மகாவிகாரை பிரிவின் அனுநாயக்க ஆனமடுவ தம்மதிச நாயக்க தேரர் உட்பட 3 நிக்காய்களையும் பிடித்தப்படுத்தி மகாசங்கத்தினர் அகில இலங்கை சாசன ரக்ஷத சபை தலைவர் பேராசிரியர் தும்புல்லே சீலகந்த தசநாயக்க தேரர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான செய்தி தரப்படுகிறது. இதனத்தில் ஜனாதிபதியினுடைய வாழ்த்து எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். புத்தரின் போதனைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொதுநலத்தில் சமத்துவ மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு, அழகான வாழ்க்கை பற்றிய இந்த நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு இந்த புனிதமான வெசாக் தினத்தில் வேண்டுகோள் விடுப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்திலே இவ்வாறான விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இதை பற்றி அவருடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. புத்த பெருமானின் பிறப்பு, ஞானம் மற்றும் பரிநிர்வாணம் ஆகியவற்றை நினைவுகூரும் வெசாக் பௌர்ணமி தினம் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தருணமாகும். புத்த பெருமான் தர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஞானத்தை வளர்த்து 4 உன்னத உண்மைகளை புரிந்து கொண்டு அனைத்து பாவங்களையும் அழித்து உண்மையான ஞானம் பெற்றது இந்த புனித வெசாக் தினமாகும். அவர் அனைத்து துன்பங்களையும் தாங்கி ஆயுள் முழுவதும் தன்னலமற்ற பக்தி செயல்கள் மூலம் புரிந்து கொள்ளப்பட்ட தர்மம் உலகில் வசிக்கும் அனைத்து மக்களின் ஆன்மீக நல்வாழ்வுக்கும் ஒரு காரணியாக அமைந்துள்ளது. மதச்சூழலுக்குள் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை வளர்ப்பதே புத்த பெருமானின் முக்கிய செய்தியாகும். மேலும் ஒரு ஆட்சியாளர் நல்ல ஆட்சியை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதையும் பௌத்த தத்துவம் குறிப்பிடுகிறது. சப்பங் ரத்தங் சுகங் சேதி ராஜாசே ஹோதி தம்பிகோ, ஒரு நாட்டின் முதல் குடியரசன் ஆகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று புத்த பெருமான் உபதேசித்திருக்கிறார். புத்தரின் போதைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொதுநலத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு, அழகான வாழ்க்கை பற்றிய இந்நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இன்னும் உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு இந்த புனிதமான வெசாக் தினத்தில் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் என்பதாக ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனிடம் எதிர்க்கட்சி தலைவருடைய வாழ்த்துச் செய்தியிலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. வெறுப்பற்ற அன்பால் நிறைந்த உலகுக்கான பாதையும் திறக்கும் நிகழ்வாக இது அமையட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் போது பௌத்த தத்துவம் காட்டும் காரண விளைவு அறத்தை நன்கு புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். நாம் ஒரு நாடாக எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கும் உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முயலும் போது பிரச்சனை எழும் விளைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர அந்த பிரச்சனை எழுவதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சிப்பதில்லை. ஏதேனும் ஒன்று எவ்வாறு
உருவாகிறது என்பதற்கான காரணத்தை கண்டறிந்து அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கற்பிக்கும் உயர்ந்த புத்த தர்மத்தை நாம் நடைமுறையில் உணர வேண்டியது. அதனால்தான் இலங்கையும் முழு உலகமும் இந்த நேரத்தில் பொருளாதார போரையும் அமைதி தொடர்பான சவாலையும் எதிர்கொண்டுள்ளன. இந்த சவால்களை வெல்ல புத்தர் காட்டிய தம்ம மார்க்கத்தில் தெளிவான தீர்வுகள் உள்ளன. அரசு நிர்வாகத்தில் தசராஜ தர்மம் போன்ற உயர்ந்த வழிகாட்டுதல்கள், அதேபோல பொருளாதாரம், ஒற்றுமை, சமத்துவம், பன்முகத்தன்மை மூலம் ஒற்றுமை எவ்வாறு உருவாக்குவது என்பது பௌத்த தத்துவத்தில் எந்த மதத்தவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கற்பிக்கப்பட்டுள்ளது. பௌதிக வளர்ச்சியோடு ஆன்மீக வளர்ச்சியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் வலுவான தேவை என்பதை நன்கு உணர்ந்து செயற்படுவதே அரசாங்க நிர்வாகத்தில் முக்கிய அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதினத்தில் சபாநாயகரும் தன்னுடைய வாழ்த்தினை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இளைஞர்களாகிய எமக்கு இது சிறப்பான நாள் என்பது அவருடைய வாழ்த்தை செய்தி. அதாவது கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் அப்போதிருந்த தம்பதிவ பீடபூமியில் சமூக ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்ட சமூக பிரிவுகளில் வர்க்க மற்றும் சாதி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து நல்லிணக்கம், அகிம்சை மற்றும் சமத்துவத்திற்கான சமூக விடுதலையை தேடிச் செல்லும் பாதையை ஆன்மீக ரீதியாக அவர் தனது போதனைகள் மூலம் உலகுக்கு எடுத்துக் கூறினார் என்றும், தற்பொழுது காணப்படும் சிக்கல் நிறைந்த சமூக சூழலில் உள்ள பல நெருக்கடிகளுக்கு பயனுள்ள தீர்வுகளை கண்டறிவதற்கான வழிகள் புத்த பெருமானின் போதனைகளில் புதைந்துள்ளது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இருந்த போதிலும் இன்று எமது சிக்கலான சமூக வாழ்க்கையால் உருவாகியுள்ள சூழ்நிலைகள் காரணமாக புத்த பெருமான் போதித்த நீதியான ஆன்மீக பாதைகள் மற்றும் அந்த லட்சிய பாதையை அடைவதற்கான வழிகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது எப்படி இருப்பினும் இன்றைய தினம் வெசாக் தினத்தை கொண்டாடும் இலங்கை பௌத்த மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாகவும் அவரால் இந்த வாழ்த்து இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனத்தில் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெசாக் தோரணங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கொழும்பில் பல்வேறு இடங்களில் வரலாற்று கதைகளை சித்தரிக்கும் வகையிலான வெசாக் தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. லங்காதீப பத்திரிகையில் அது தொடர்பான ஒரு மாதிரி புகைப்படத்தை நாங்கள் காணலாம். அதன் அடிப்படையில் கொழும்பு பாலமரச்சந்தி, அதிரத்தில் பொருளை, தெமட்டகுடை, பாலத்துறை, புறக்கோட்டை, பௌத்தாலோக மாவத்தை, கங்காராமை மற்றும் பல இடங்களிலும் வெசாக் தோரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை 6 மணிக்கு இந்த தோரணங்கள் ஒளிரவிடப்பட இருக்கின்றன. இன்று ஆரம்பிக்க இருக்கும் வெசாக் நிகழ்வுகள் எதிரும் 16ஆம் தேதியை நிறைவடைய இருக்கின்றன. அகிலங்கை பௌத்த மகாசம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ள பௌத்தாலோக வெசாக் வலயம் இன்று 12ஆம் தேதி முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது.